இதுதாண்டா அண்ணாமலையோட பவர். அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து நீக்கினா அண்ணாமலை காலின்னு சொல்றீங்களே, இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. சத்தியமேவே ஜெயத்தே. அண்ணாமலை அண்ணனுக்கு இனிமே தமிழக பாஜக இடமே கிடையாது. அவரோட ஆட்டத்தை அடப்பதற்கு தான் அமித்ஷா டெல்லியிலிருந்து வராருன்னு நிறைய பேர் நிறைய விதமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஆசையில மண்ணெளி போடும் விதமா நேற்று மதுரை மண்ணில் சம்பவம் நடந்துச்சு. அமித்ஷா அவர்கள் எல்லா தலைவர்களும் பேரை சொல்லிதான் மதுரையில நேற்று பேச்சு துவக்க ஆரம்பிச்சாரு. மோடி அவர்கள் பேரை சொல்லும் போது வந்த கரகோஷத்தை விட அண்ணாமலையின் பேரை சொல்லும் போதுதான் கரகோஷம் மதுரை மண்ணை குலுங்கும் விதமாகவும் அரங்கத்தை அதிரும் விதமாகவும் இருந்துச்சு. அது அமித்ஷா அவர்களை பார்த்து ரசிச்சாரு. ஒரு நிமிஷத்துக்கு அமித்ஷா அவர்களை பேச முடியல, அந்த அளவுக்கு பொன் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அமித்ஷா அவர்கள். அண்ணாமலையனன் வந்து சொல்றாரு எல்லாரும் அமைதியா இருங்க. அப்படி இருந்தும் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அண்ணாமலையனனுக்கு ஆதரவு கருத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இது செயற்கையாக வந்தது கிடையாது. ஏன்னா திமுக காரனுக்கு தான் எல்லாமே செயற்கையா தெரியும். ஏன்னா அவனோட கூட்டத்தில் கரகோஷம் எப்படி வரும்? கோட்டு கோழி பிரியாணி 200 ரூபாய் கொடுத்தா அவனோட கூட்டத்தில் கரகோஷம் வரும். இது அண்ணாமலையனனுக்காக சேர்ந்த கூட்டம். அது நேத்தே அதுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அண்ணாமலைக்கு தமிழக பாஜக தலைவர் டைட்டில் எடுத்துட்டா அவர் தனிப்பட்ட ரீதியான எந்த செல்வாக்கும் கிடையாதுன்னு. அவரோட செல்வாக்கு தான் நேற்று பார்த்திருப்பீங்களே. அண்ணாமலையனன் தமிழக பாஜக தலைவராக இருக்கலாமே தவிர அண்ணாமலையன் இன்றளவு மக்களோட தலைவர். இப்போ நாங்க என்ன சொல்லுவோம்? அண்ணாமலையனன் மக்களோட தலைவர், மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய தலைவர். அதனால அண்ணாமலையனுக்கு ஆதரவு வந்துகிட்டே தான் இருக்கும். எப்படி மோடி அவர்கள் பாஜகவின் அடையாளமாக இந்திய அளவில் இருக்கிறாரோ அதே போலதான் அண்ணாமலையனன் தமிழக பாஜகவின் அடையாளமா இருந்துகிட்டு இருக்காரு. இதை எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது. தலைவர் பதவி வெங்காய பதவின்னு அண்ணாமலையனன் எப்பயோ சொல்லிட்டார். பாஜகவுடைய முக்கிய தலைவர்ல அண்ணாமலை அவர்கள் எப்பேற்பட்ட தலைவர் அப்படிங்கிறத இந்த இளைஞர் பேசிய காணொலியில நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப பாஜக தொண்டர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்களா? இது பாஜகவில் சமீபத்தில் மதுரையில் நடந்த நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்ட ஏற்பாட்டில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையுமே அங்கே உள்ள பாஜகவுடைய தொண்டர்களே, பாஜகவுடைய நிர்வாகிகளே அங்கே உள்ள வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அங்கே சேர் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இரும்பு பேரிகார்டை எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஆட்களை வைத்து செய்யாமல் ஆட்களை வைத்து ஓரளவுக்கு செய்தாலும் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களே களத்தில் இறங்கி அங்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கு அந்த உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இரும்பு பேரிகார்டு வைக்கிறதாக இருக்கட்டும். சரி, இது வந்து நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு நிகழ்ச்சி தொடங்கி முடிந்தவுடன் அங்கு இருந்த குப்பைகள் மற்றும் அங்கிருந்த வாட்டர் பாட்டில் எல்லா குப்பைகளையும் அங்கு உள்ள பாஜக நிர்வாகிகள், RSS நிர்வாகிகள் அங்கே வந்த அனைத்து பாஜக சொந்தங்களும் இருக்கிற அங்கே குப்பையாக இருந்த இடத்த, அதாவது அவங்க வந்து தண்ணி பாட்டில் போட்டிருக்கலாம், இல்லை ஏதோ அங்கே குப்பைகள் சேர்ந்திருக்கு, அந்த குப்பைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு தான் அந்த இடத்த விட்டு போயிருக்காங்க. இந்த காணொலியை தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. பாஜக தலைவர்கள் மட்டும் தங்கம் இல்லைங்க, பாஜக தொண்டர்களும் தங்கம் தான், பாஜக நிர்வாகிகளும் தங்கம் தான். ஏன்னா RSS உடைய வளர்ப்பு அப்படி. RSS வந்து ஒரு தீவிரவாத இயக்கம், அவங்கள தமிழ்நாட்டில் விடவே மாட்டோம் அப்படி இப்படி நிறைய பேர் வந்து RSS மேலே அவதூறு பரப்பினாலும் RSS அடிப்படையாக அவங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மக்களுக்கு உதவ வேண்டும். ஒரு பேரிடர் காலமாக இருக்கட்டும், இல்லை மக்கள் வந்து அவதிப்படும் நேரத்தில் அவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் RSS உடைய ஒரு சித்தாந்தம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த பண்புகளை எல்லாம் மக்களுடன் எப்படி பழக வேண்டும், மக்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு பண்புகளை எல்லாம் சொல்லித்தரது தான் RSS இயக்கம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பவராக இருக்கட்டும் மற்றும் நம்ம பாஜகவினர், நம்மளுடைய RSS தொண்டர்கள், பாஜக தொண்டர்கள் எவ்வளவு அவங்களுடைய நேர்த்தி, அவங்களுடைய வேலைகள், நம்ம கட்சி வேலையை நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு களத்தில் இறங்கி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒவ்வொரு பாஜக தொண்டரும் ஷேர் செய்ய வேண்டும். அப்போதுதான் நம்மளுடைய கட்சி பற்றி மற்றவங்களுக்கு தெரியும், அவங்களும் ஆர்வமாக நம்ம பாஜக கட்சியில் வந்து இணைவாங்க. தேங்க்யூ.